வாழ்க்கையில் நாம் எல்லோரும் ஏதோ ஒரு நேரத்தில் தடுமாறி விடுவோம். சிலர் அதற்கு பயந்து விடுவார்கள். சிலர் முயற்சி செய்து மீண்டு வருவார்கள். தோல்வி என்பது ஒரு கட்டம் மட்டுமே, அது நிறைவு அல்ல என்பது உண்மை. இந்த கதையின் நாயகன் விக்ரம் ஒரு சாதாரண கிராமத்து இளைஞன். வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் வழியில் பல தடைகள் வந்தன. முதல் முறையாக முயன்றபோது தோற்றான். இரண்டாவது முறையும் தோற்றான். ஆனாலும் விடாமல் முயன்றான். அவன் தோல்வியால் பயப்பட வேண்டாம், முயற்சி நின்றுவிட்டால் தான் உண்மையான தோல்வி என்ற எண்ணத்துடன் வாழ்ந்து வெற்றி அடைந்த கதை இது. இந்த கதை நமக்கு எல்லோருக்கும் ஒரு ஊக்கமளிக்கக்கூடிய பயணம். கடினமான சூழ்நிலையில் நம்மை நாமே தள்ளிப்படாமல் மீண்டு எழுந்து போராடினால் வெற்றி நிச்சயம். மணிக்கன் கிராமம் சிறியதானாலும் மக்களின் கனவுகள் பெரியதாக இருந்தன. அந்த கிராமத்தில் பிறந்தவன் தான் விக்ரம். சிறிய குடும்பத்தில் வளர்ந்தவன். அவனுடைய தந்தை ஒரு விவசாயி. தாய் வீட்டில் சிறிய துணிக்கடை வைத்திருந்தாள். தன் குடும்பத்திற்கு சற்றே மேல்நிலை வாழ்க்கை அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் விக்ரமின் மனதில் எப்போதும் இருந்தது. பள்ளியில் நல்ல மாணவனாக இருந்தான். ஆனால் 10ஆம் வகுப்புக்கு பிறகு மேல் படிப்புக்கு செல்ல முடியவில்லை. குடும்பத்தின் நெருக்கடியால் வேலை தேட வேண்டிய சூழ்நிலை. கிராமத்தில் கிடைக்கும் வேலைகள் மிக குறைவு. நண்பன் ரமேஷ், நாம் நகரத்துக்கு போகலாம்டா, அங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்கு என்றான். விக்ரமுக்கு ஏதோ எண்ணம் இருந்தது. தாய் சற்றே தயங்கினாலும் அவனுடைய தீர்மானத்தை மதித்து அனுமதி அளித்தாள். ஓரிரு நண்பர்களுடன் நகரத்துக்கு புறப்பட்டான். நகரம் அவனுக்கு புதியது. வேலை கிடைக்குமா என்ற பயம் இருந்தாலும் எதையும் முயற்சி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தான். பெரிய நிறுவனங்களில் வேலை தேடிய போதெல்லாம் அனுபவம் தேவை, படிப்பு போதாது என்ற பதில்களே கிடைத்தன. இறுதியில் ஒரு சிறிய ஹோட்டலில் வேலை கிடைத்தது. அலுவலக வேலை கிடைக்கும் வரை இதை செய்யலாம் என்று யோசித்தான். உண்மையில் அந்த வேலை அவனுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் வாழ்க்கை முன் செல்ல வேண்டியதாலே பொறுமையுடன் தொடர்ந்தான். ஒரு நாள் ஹோட்டலில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது ஒரு வாடிக்கையாளர் அவனை நெருங்கினார். நீ இங்கே வேலை பார்ப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டார். விக்ரம் பதில் சொல்லாமல் தயங்கி கொண்டிருந்தான். அவர் மெதுவாக சொன்னார், தடுமாறி விழுவது தவறு இல்லை, ஆனால் எழுந்திருக்க முடியாமல் போனால் அதுதான் உண்மையான தோல்வி. அந்த வார்த்தைகள் அவனுடைய மனதில் ஒரு தீபத்தை ஏற்றியது. இப்போது தன் வாழ்க்கையை மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்தான். அன்றைக்கு பிறகு வேலை முடிந்த பிறகு தினமும் படிக்க ஆரம்பித்தான். நாளாக வாரமாக கடுமையாக முயன்றான். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கணினி பயிற்சி செய்து ஆங்கிலம் படித்து வேலை தேடினான். நிறைய நேர்முக தேர்வுகளில் தோல்வியடைந்தாலும் ஒரு நாளாவது வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கையை கைவிடவில்லை. ஒரு சிறிய நிறுவனத்தில் உதவியாளர் வேலை கிடைத்தது. முதலில் மிகவும் சாதாரணமான வேலை. ஆனால் தன் திறமையை நிரூபிக்க வேண்டும் என்பதில் உறுதியானான். அங்கே வேலை செய்த போது மேலதிக வேலைகள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். மேலாளர்கள் அவனை கவனிக்க ஆரம்பித்தனர். இந்த பையன் கற்றுக்கொள்ளவே ஆசைப்படுகிறான் என்று நினைத்து மேலும் பொறுப்புகளை கொடுத்தனர். ஒரு சில வருடங்களில் விக்ரம் தனக்கே ஒரு புதிய திறமைகளை உருவாக்கி வளர்ந்தான். சில வருஷங்கள் கழித்து தனியாக ஒரு சிறிய தொழில் தொடங்கினான். ஒரு நாள் விக்ரம் தனது பழைய ஹோட்டலுக்கு சென்றான். அங்கே தான் ஒரு காலத்தில் வேலை பார்த்த இடம் வாடிக்கையாளராக அமர்ந்திருந்த போது அவன் போல் வேலை பார்க்கும் ஒரு இளைஞனை பார்த்தான். அவன் வேலை செய்து கொண்டிருந்த போது அருகில் சென்று சொன்னான், தடுமாறி விழுவது தவறு இல்லை, ஆனால் எழுந்திருக்க முடியாதே உண்மையான தோல்வி. அந்த இளைஞன் வியப்பாக பார்த்தான். ஆனால் விக்ரம் அவனை பார்த்து சிரித்தான். அவன் வாழ்க்கையை மாற்றிய ஒரு உன்னதமான வார்த்தையை வேறொருவருக்கும் சொல்லி வழிகாட்டினார். கதை முடிவு. விக்ரம் தனது வாழ்க்கையை எளிதாக வாழவில்லை. ஆனால் அவன் விடாமுயற்சியால் உயர்ந்தான். தோல்வியால் பயப்பட வேண்டாம். எழுந்து நிற்கும் ஆற்றல் இருந்தால் வெற்றி நம்முடையதே. நன்றி.